குண்டல வேலி ரயில்வே. இது மறக்கப்பட்ட கதை அல்ல, மறைக்கப்பட்ட கதை. பச்சை கம்பளம் போர்த்தி பார்க்கும் இடமெல்லாம் நம் கண்களுக்கு விருந்தளிக்கும் மூணாறில் ஓடிய ஒரு புகை வண்டியின் வரலாறு தான் இது. 1900களில் ஆங்கிலேயர்களுக்கு தென்னிந்தியாவின் மிக முக்கிய தேயிலை நகரமாக மூணார் மாறியது. அவர்களின் பொருளாதாரம் மற்றும் வணிகத்தை பெருக்க அடுத்த தேடல் ஆரம்பித்தது. Are you certain this is the correct route? The map suggests otherwise. Trust me, Sahib. The path marked here is impassable. ஆம், மூணாறில் புகைவண்டியின் கால் தடத்தை பதிக்க முடிவெடுத்தார்கள். தேயிலையின் வளர்ச்சியும் உற்பத்தியும் பெருகத் தொடங்கின. மூணாறின் புகைவண்டிக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்க ஆரம்பித்தன. தண்டவாள பணிகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் மூணார் மலைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பல மலைகள் தகர்க்கப்பட்டன. தண்டவாள பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்றது. பல போராட்டங்களுக்கு பின் மலை ரயில் பணிகள் முடிவடைந்தன. பல மலைகளும் பல மனிதர்களும் மடிந்து உருவாக்கிய தண்டவாளங்களில் மலை ரயில் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. மூணாறின் மதிப்புமிக்க தேயிலை பொருட்களை இந்தியாவின் அனைத்து மாகாணங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அதிகப்படியாக கொண்டு சேர்த்ததில் இந்த மலை ரயில் பெரும் பங்காற்றியது. 1924 மூணாறு வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம். இந்திய வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிக பெரும் கனமழையை மூணாறு தேசம் அன்று கண்டது. பெருவெள்ளம் மூணார் மலைகளை சூழ்ந்து அனைத்தையும் சிதைக்க தொடங்கியது. மூணாறு ரயிலும் அப்பெரு வெள்ளத்தில் சிக்கி தன் வாழ்வின் இறுதி பயணத்தை அம்மண்ணோடு முடித்தது. காலங்கள் கரைந்தோடின. வரலாற்று சிறப்புமிக்க மூணாறு குண்டல வேலி ரயில்வேயின் வரலாற்று சுவடுகள் இன்றளவும் இப்பகுதியில் காணப்படுகிறது. இந்த அழகிய பயணத்தை மீண்டும் தொடங்க ஆங்கிலேயர்களால் நிதி ஒதுக்கப்பட்டது என சில வரலாற்று குறிப்புகள் இருப்பினும் மூணார் மலைகளின் சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு கனரக வாகனங்களின் அணிவகுப்பு தொடங்கின. இந்த சிறப்புமிக்க அழகிய ரயிலின் வரலாறு காலத்தின் கட்டாயத்தால் மறைக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை ஓட்டத்தில் மெல்ல மெல்ல மறக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆன போதிலும் இந்த பொக்கிஷ ரயிலின் ஓட்டமும் அதனுள் சத்தமும்
இன்று மூணாரின் மலைகளை சுற்றித்தான் வருகிறது. இந்த வரலாற்று அழகை மீண்டும் மூணாரில் காண காத்திருக்கும் ரசிகன் நான்.